1978 வந்துட்டு நான் ஆக்டர் ஆன பிறகு நான் ஏர்போர்ட்டில் போகும்போதெல்லாம் அந்த புக் ஸ்டாலில் வந்துட்டு ஒரு புக் இருக்கும். அதில் வந்து ஒரு சுவாமிஜியோட ஃபோட்டோ இருக்கும். இஸ் ஆட்டோபயோகிராஃபி யோகின்னு சொல்லி. எனக்கு வந்து இந்த சுவாமி வந்து பொண்ணா ஆனா அப்படிங்கிறதே எனக்கு டவுட். புக் வாங்க மாட்டேன், பட் அது கண்ணு மட்டும் அது என்ன பார்க்குற மாதிரி இருக்கும். இது பொண்ணா ஆனா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இந்த புக்கை நான் வாங்கிட்டேன். சரி, வாங்கி வச்சு பார்த்தேன். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது புரியறதுக்கு. அது இங்கிலீஷ் எல்லாம் நமக்கு வந்து சரியாக தெரியாது இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் வச்சுட்டேன். அது ஒரு 20 வருஷம் 22 வருஷம் அந்த புக்கு என்னுடைய லைப்ரரியிலே இருந்தது. அது நான் வந்து படிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து படையப்பா படத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி இனிமேல் வந்து படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெறுத்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது சச்சிதானந்தர் வந்துட்டு நீ வந்து ஆசிரமம் ஒரிஜினல் அமெரிக்காவில் ஆசிரமத்துக்கு நீ வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு ஒரு 25 days 30 days அங்கே இருன்னு சொல்லி அவர் கூடவே என்னை அங்கே வச்சுக்கிட்டார். அப்போ அந்த புக்கை நான் கொண்டு போயிருந்தேன். அது எனக்கே தெரியாமல் அந்த புக்கை நான் எடுத்து வச்சது எனக்கே தெரியாது. அங்கே பார்த்தா அந்த புக்கு இருக்கு, வேறு வேலை கிடையாது, ரொம்ப குளிர் வேலை. அங்கே வந்து நான் புக்குன்னு படிக்க ஆரம்பித்து 2008 2009 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புக்கு படிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு 30-40 pages வந்து அவ்வளோ சரியாக ஈடுபடல. அதுக்கப்புறம் போக போக அந்த புக்கு கீழே வைக்கிறதுக்கு எனக்கு மனசே வரலை. அண்ட் மகாவதார பாபாஜியோட அந்த சாப்டர்ஸ் ஒரு 45-50 pages வரும்போது நான் ஒரு மெஸ்மரைஸ் ஆயிடுச்சு. எனக்கு அது என்னமோ எனக்குள்ளேயே என்னமோ ஆயிடுச்சு. கம்ப்ளீட் அந்த புக்கு ரொம்ப எனக்கு பாதிப்பு ஏற்படுச்சு அந்த புக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுவாமிஜி வந்து எனக்கு மந்திரோபதேசம் பண்ணார். நான் வந்து ஆக்டிங் பண்ண வேண்டாம் எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் ஆக்டிங் வந்து பண்ணுறது வந்து உங்களை மாதிரி ஒரு ஆக்ட்ரஸுங்க வந்து இந்த மீடியா சினிமா மீடியா வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியா. நம்ம மாதிரி 100-1000 சுவாமிகள் வந்து சொல்லாதது வந்து நீங்கள் சினிமாவில் சொன்னால் அது போய் சேரும். ஸோ நீங்கள் ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் படத்தில் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு நம்மளோட பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பெங்களூர்ல என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ஸோ காலையில் வந்துட்டு இந்த மகாவதார அந்த புக்கை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தான் படிச்சுட்டு இருக்கேன். 2 வாட்டி படிக்கிறேன், 3 வாட்டி படிக்கிறேன். அந்த ஆட்டோபயோகிராஃபி யோகி புக்கு. அதில் ஒவ்வொரு காலையில் வந்து ஒரு 9:30 9:45 அந்த மகாவதார பாபாஜி ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து வரும்போது பார்த்தா அந்த ஃபோட்டோலேருந்து ஒரு லைட் ஸ்பார்க் என்னை நோக்கி வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், நாட் விஷுவலி, எனக்குள்ள ஒரு உணர்வு. அந்த லைட்டு எனக்கிட்ட வர்ற மாதிரி இந்த பாபாஜி ஃபோட்டோல இருந்து வந்துட்டு உள்ளுக்குள்ளே மனசு சொல்றது படுத்துக்கோ, லே டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளுக்குள்ளே மனசு சொல்றது. எனக்கு வந்து இது ஹாலுசினேஷனா, நானே இது திங்க் பண்ணிக்கிறேனா, நானே ஏதாவது நானே திங்க் பண்ணிக்கிறேன் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி புக்கை மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் பேப்பர் படிக்கிறேன், டிவி போடுறேன், மறுபடியும் அந்த புக்கை போய் பாரு அது மனசு சொல்றது. மறுபடியும் போய் பார்த்தா மறுபடியும் அந்த லைட் ஸ்பார்க் எனக்கு மேல வர மாதிரி ஒரு உணர்வு. எனக்கு படுத்துக்கோ மறுபடியும் அதே மாதிரி. ஸோ என்னால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஒரு 1 hour 1.5 hour அப்புறம் என்னால் ரெசிஸ்டே பண்ண முடியல. அங்கே கட்டில் இருந்து படுத்துட்டேன். படுத்த பிறகு தலகாணி எடு அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரியே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு மனசு சொல்றது, தலகாணி எடுத்தாச்சு. பெட்ஷீட் காலில் பட்டு இருக்கு, பெட்ஷீட்டு எடு, பெட்ஷீட் எடுத்தாச்சு. கை வந்து இந்த கை வந்து இப்படி வச்சுக்கணும், பாம்ஸில் விரிச்சு வச்சுக்கணும், உடம்புல டச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளுக்குள்ள மனசு சொல்ற மாதிரியே அப்படியே கைது அப்படியே படுத்திருக்கும் போது ஒரு 35-40 seconds இருக்கும். அந்த ஸ்பார்க் லைட் ஸ்பார்க் வந்து என் உடம்புல போற மாதிரி எனக்கு ஃபீல். போயிட்டு உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. உடம்பெல்லாம் வேர்த்து போய் அதுக்கப்புறம் ஒரு வேர்த்து போயிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு சொல்லி எந்திரிச்சிட்டு ஓடி போய் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த போட்டோ பார்த்து அந்த போட்டோல அந்த லைட் ஸ்பார்க் கிடையாது. இப்போ வரல. எனக்கு என்னடா இது, யாருக்கிட்டும் சொல்லவும் முடியல, இது உண்மையா நிஜமா ஒன்றும் புரியல எனக்கு. அதுலேயே மைண்ட் ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே அன்னி மறுபடியும் போய் பார்த்தேன், மறுபடியும் லைட் வரல, ஸ்பார்க் வரல. இல்லை நாளைக்கு அதே டைம்ல வரும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அதே வந்து 8:45 9 o'clock பார்த்தா ஸ்பார்க் வரவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு பாபா படம் ஸ்கிரிப்ட் அப்படியே என் மைண்ட்ல வருது. அப்படியே யாரோ சொல்ற மாதிரி கம்ப்ளீட்லி சீன் பை சீன் வந்து எனக்கு வந்து அந்த படத்தை இப்படியே எடுக்கணும் வித் டைட்டில், பாபா டைட்டில்.
இன்னும் ஒரு 15 days வேற வேலை இருந்தது அங்கே பெங்களூர் கர்நாடகா மற்ற எங்கேயோ போகிறதா இருந்தது, அதெல்லாம் கேன்சல் பண்ணி உடனே வந்துட்டு சென்னை வந்து அந்த பாபா படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே சொல்லி அந்த படத்தை எடுத்தேன். ஸோ இது வந்து பாபாஜியோட மெசேஜ் எனக்கு கொடுத்தது. ஸோ அந்த படம் எடுத்த பிறகு வியாபார ரீதியாக அந்த படம் சரியா போகலன்னு சொன்ன உடனே இந்த படத்தினாலே வந்துட்டு மற்றவங்க லாபக்கூடாது, வியாபாரத்துக்காக எடுத்தது கிடையாது, அந்த விஷயத்தை போய் சேரணுங்கிறதுக்காக அது யார் லாஸ் அடைஞ்சாங்களோ அவங்களுக்கு அந்த பணத்தை நான் வந்து திருப்பி கொடுத்தேன். ஸோ அவங்களுடைய ஒரு நெட்வொர்க் தட் இஸ். அதுக்கப்புறம் அது எடுத்த பிறகு உங்களுக்கு தெரியும், அந்த பாபாஜி படம் சிங் எடுத்த பிறகு எனக்கு வந்து கிரியா யோகா எனக்கு வந்து அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. கிரியா எனக்கு வந்து இனிஷியேட் பண்ணாங்க. அந்த கிரியா இனிஷியேஷன் ஆன பிறகு என்னுடைய லைஃபே எனக்கு ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது என்னுடைய குருக்கள் ஒரு சிலர் சொல்லணும்னு சொன்னால், என்னுடைய குரு சச்சிதானந்தர், என்னுடைய சத்குரு பரமஹம்ச யோகானந்தர், என்னுடைய பரமகுரு மகாவதார் பாபாஜி, என்னுடைய பரமேஷ்டி குரு ஸ்ரீகிருஷ்ணா ஜீசஸ். திஸ் இஸ் the order.